கைஸ் ஜனவரி 2023ல ஒரு 1 வீக்குள்ள ஒருத்தரோட நெட்வொர்க்ல இருந்து 12 lakhs crore காலி ஆயிடுச்சு. அவரோட கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கூட 80% ஃபால் ஆயிடுச்சு. வேர்ல்ட்ல எல்லாரும் நினைச்சாங்க இதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் காலி. ஆனா இப்போ 2026ல கூகுள் கம்பெனியே இவர் கூட பார்ட்னர் ஆகணும்னு கேக்குறாங்க. யுஎஸ் கவர்மெண்ட் கூட இவர் மேல போட்ட கேஸ எல்லாமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவரோட கம்பெனியோட நெட்வொர்க் $200 பில்லியன். இது லக் இல்ல, இது ஒரு பிளே புக். இன்னைக்கு வீடியோல இந்த பிளே புக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் 3 things. ஃபர்ஸ்ட், ஒரு பிசினஸ் எப்படி அன்ஸ்டாப்பபிளா பில்ட் பண்றதுன்னு. ரெண்டாவது, ஒரு கிரைசிஸ் வரும்போது எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றதுன்னு. கடன் வில்லன் கிடையாது எல்லாரும் நினைக்கிற மாதிரி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில தான் ரியல் ட்விஸ்ட். கௌதம் அடானி ஒரு ஹம்பிள் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார். இவரோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் கமாடிட்டி ட்ரேடிங். அடுத்தது டைமண்ட் பிசினஸ் பண்ணாரு. தென் பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணாரு. நிறைய கான்டாக்ட்ஸ பில்ட் பண்ணாரு. 1990sல குஜராத் கவர்மெண்ட் முந்திரா போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட். இங்கதான் ரியல் டர்னிங் பாயிண்ட். இந்த முந்திரா போர்ட்டோட கான்ட்ராக்ட் கௌதம் அடானிக்கு கிடைச்சது. மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் மேனோட போக்கஸ் ஒரு பிசினஸ் நல்லா பண்ணா போதும். ஆனா கௌதம் அடானியோட தாட் டிஃபரெண்ட். நான் கோல் மைனிங் பண்றேன், அந்த கோலை மூவ் பண்றதுக்கு எனக்கு போர்ட் வேணும். அந்த போர்ட்ல இருந்து பவர் பிளான்ட்டுக்கு எனக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் வேணும். அந்த பவரை செல் பண்றதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வேணும். இது ஒரு பிசினஸ் இல்ல, என்டையர் சப்ளை செயின் மொத்தமா எண்ட் டு எண்ட் அவரே ஓன் பண்ணாரு. இதுக்கு பேரு வெர்டிகல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் கௌதம் அடானியோட ரியல் ஸ்கில். இப்ப மத்த பிசினஸ் காம்படிட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட பிசினஸ் பார்த்தாங்க. ஆனா கௌதம் அடானி நம்ம இந்தியாவை பார்த்தாரு. நம்ம இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன நீட் இருக்கு, அந்த நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. அதுக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் பண்ணாரு. அதுவும் அந்த பிசினஸ் வேவ் வர்றதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறம் இல்ல. அந்த டைம்ல இந்தியாவுக்கு போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு, இவரு போர்ட்ஸ பில்ட் பண்ணாரு. ஏர்போர்ட் தேவைப்பட்டுச்சு, ஏர்போர்ட் பில்ட் பண்ணாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணாரு. இப்போ பிரசன்டா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெரிய அளவுல எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அதனால இவரு ஒரு நியூக்ளியர் எனர்ஜிக்கு மூவ் ஆயிட்டாரு. டார்கெட்டிங் 10 gigawatts ஆஃப் நியூக்ளியர் கெபாசிட்டி பை 2035. இங்கதான் டேஞ்சரஸ் பார்ட். இது எல்லாத்தையும் பில்ட் பண்றதுக்கு கௌதம் அடானிக்கு ஒரு பெரிய கடன் தேவைப்பட்டுச்சு. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிசினஸ் மேன்ஸ் எல்லாரும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி பண்றதுக்கு பயந்தாங்க. ஆனா கௌதம் அடானி டெப்ட வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இவரோட லாஜிக் என்னன்னா, நான் இப்போ போர்ட் பில்ட் பண்ணணும்னா எனக்கு நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் ஆகும். அந்த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை வச்சு நான் இப்பவே லோன் எடுத்துருவேன், இப்பவே இதை ஃபாஸ்டா பில்ட் பண்ணிடுவேன். இந்த லாஜிக் கௌதம் அடானிக்கு ஒர்க் ஆச்சு. காம்படிட்டர்ஸ் விட 2x ஸ்பீட்ல ஃபாஸ்டா எல்லாத்தையும் பில்ட் பண்ணாரு. ஆனா இதே கடன் தான் 2023ல இவருக்கு பெரிய வீக்னஸ் ஆச்சு. இங்கதான் மிஸ்டர் கௌதம் அடானிக்கு ஒரு பெரிய ஃபால் வருது. 2023ல ஹிடன்பர்க் ரிசர்ச் கம்பெனி ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. அதுல கௌதம் அடானி என்டர்பிரைஸ் கம்பெனி அக்கவுண்டிங் ஃப்ராட், ஸ்டாக் மேனிபுலேஷன், ஓவர் லிவரேஜ்னு ஹெவி அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஆனா அடானி குரூப் ஸ்ட்ராங்கா அதை டினை பண்றாங்க. ஆனா அத ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நம்பல. 1 வீக்ல கம்பைன்ட் வேல்யூ $150 பில்லியன் ஃபால் ஆயிடுச்சு. கைஸ், ஞாபகம் இருக்கா நம்ம டெப்ட வெப்பனா சொன்னோம்ல? இப்போ அதே டெப்ட் தான் அவரை ட்ராப் பண்ணிருக்கு. ஷேர் பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா கடன் வாங்கினவங்க நர்வஸ் ஆயிடுவாங்க. லோன் அக்ரிமெண்ட்ல ஸ்டாக்க கொலாட்டரலா வச்சா பிரைஸ் ஃபால் ஆகும் போது இவங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து மார்ஜின் கால்ஸ் வரும். சீக்கிரமா பே பேக் பண்ணுங்க, குயிக்கா கேஷ் வேணும்னு சொல்லி பேனிக் ஆகி ரிமைனிங்கா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணி இவங்க திவால் ஆயிடுவாங்க. இது பேரு டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கைஸ், இங்கதான் நமக்கு ரியல் லெசன். மிஸ்டர் அதானி இந்த இன்சிடென்ட்டை எப்படி டேக்கிள் பண்ணாரு? மத்த பிசினஸ் மேன் மாதிரி இவர் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கல. இவர் இன்ஸ்டன்டா ஆக்ட் பண்ணாரு. இந்த விஷயத்துக்கு இவரோட ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பர்சனல் ஷேர்ஸை செல் பண்ணாரு. அப்புறம் இவர்கிட்ட இருக்கிற ரியல் பிசினஸ் எல்லாமே ஹெவி கேஷ் ஃப்ளோ பிசினஸ். இந்த ஏர்போர்ட்ஸ், இந்த எனர்ஜி செக்டார், இந்த போர்ட்ஸ், இந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேங்கோட ஷெட்யூல் டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டாரு. இந்த வெர்டிகல் இன்டகிரேஷன் உங்க பிசினஸுக்கும் யூஸ் ஆகும். ஆனா அதே அளவுக்கு உங்க டெப்டையும் நீங்க மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணாம போனா இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஷ் வந்தாலும் கூட நம்ம எல்லாம் காலி ஆயிடுவோம். இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, இவர் மேல யுஎஸ் கவர்மெண்ட் கூட சிவில் ஃப்ராட் கேஸ் போட்டாங்க, பிரைபரி கேஸ் போட்டாங்க. இவரு வேர்ல்டு என்ன நினைச்சது, இவரு அவ்வளவுதான் காலி, இவரால எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க. இந்த கேஸ் எல்லாம் பார்த்து பேனிக் ஆகி இவர் எல்லாத்தையும் வித்துட்டு ஓடலாம் இல்ல. அதுக்கு பதிலா ஸ்டேட் காம், கேஷ் ஜெனரேட் ஆகிற பிசினஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணாரு. கேர்ஃபுல்லா இவரோட கம்பெனியோட டெப்ட் டு எபிட்டா ரேஷியோவை மேனேஜ் பண்ணாரு. இவரோட எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா அவுட் சைட் நாய்ஸை இக்னோர் பண்ணாங்க.
இருந்தாங்க. கோர்ட் கேஸ் ஒரு பக்கம் மெதுவா நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா இவங்க கீப் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு கம்பேக். 2026ல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. யுஎஸ் கவர்மெண்ட் இவர் கம்பெனி மேல ஃபைல் பண்ண கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 1 வீக் குள்ள ஒரு $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது. அப்புறம் இவரோட கம்பெனியோட ஷேர் 50% இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ மிஸ்டர் அடானி நெக்ஸ்ட் 10 இயர் வேவுக்கு பொசிஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். ஃபினான்ஷியல் இயர் 26ல இவரோட கம்பெனியோட ரெவென்யூ 2.92 lakhs crores. இப்போ இவரு கூகுள் கூட பார்ட்னர்ஷிப்ல டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்துல ஆல்ரெடி இவரோட அடானி போர்ட் 500 மில்லியன் டன்ஸ் கார்கோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டார்கெட் 1 பில்லியன் டன்ஸ் பை 2030. சேம் பேட்டர்ன் முன்னாடி மாதிரி தான். ஒரு டிகேடுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நியூக்ளியர் பவர்லயும் டேட்டா சென்டர்லயும் இப்போ இறங்கி இருக்கிறாங்க. இப்போ யோசிங்க, இது லக்கா? நோ. கிராஷ் ஆனப்ப எப்படி கம்பேக் ஆச்சுன்னா இவர்கிட்ட ரியல் அசர்ட்ஸ் இருந்துச்சு. ரியலாவே போர்ட்ஸ் கார்கோவை ஹேண்டில் பண்ணுச்சு. பவர் பிளான்ட் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுச்சு. இவரை சுத்தி நிறைய கதைகள் வந்துச்சு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இவரோட ஸ்டோரிஸ் ஃபேக்கா இருந்தாலும் கூட ஃபவுண்டேஷன் ஃபேக் ஆகல. அதனாலதான் இந்த கான்பிடன்ஸ் திரும்ப வந்துச்சு அவருக்கு. இந்த வீடியோல நம்மளோட டேக்அவே என்னன்னா, ஓன் த ஹோல் செயின், நாட் ஒன் லிங்க். ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் உங்களோட சப்ளையர் யாரு, உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, இதுல ஒரு பார்ட்டை உங்களால ஓன் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு லிங்க் ஃபெயில் ஆனாலும் கூட உங்க பிசினஸ் ப்ரொடெக்ட் ஆயிடும். 10 டேஸ் ட்ரெண்ட சேஸ் பண்ணாதீங்க. ரீட் த நெக்ஸ்ட் 10 இயர் ட்ரெண்ட். மிஸ்டர் அடானி வைரல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணல. அவரு நெக்ஸ்ட் டிகேட்க்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்றத சேஸ் பண்ணாரு. எனர்ஜி, போர்ட், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவரை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. இந்த சேம் லென்ஸ உங்களோட இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுங்க. டெப்ட் இஸ் நாட் தி வில்லன். புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். அதாவது கம்பெனி ஸ்டாக்ஸ வச்சு லோன் வாங்குனீங்கன்னா உங்களோட அசெட்ஸ் கிராஷ் ஆனா நீங்களும் காலி, உங்க கம்பெனியும் காலி ஆயிடும். டெப்ட் அகைன்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ. பாரோ மணி பேஸ்ட் ஆன் கேரண்டீட் அண்ட் ஸ்டெடி இன்கம் ஃப்ளோ. ஏன்னா இதுதான் சேஃப். உங்களுக்கு தெரியும் எப்ப உங்களால அந்த லோனை பே பேக் பண்ண முடியும்ன்றது. டெப்ட் அகைன்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் பெட். ஒரு கேரண்டியே இல்லாம ஒரு கெஸ்ஸிங் ஒர்க் வச்சு இன்கம் வருமா வராதான்னு தெரியாம லோன் வாங்குறது. இந்த மார்க்கெட் பிரைஸ் பிளக்சுவேஷன், ஸ்டாக்ஸ் வச்சு இந்த ஸ்டாக்ஸ் இந்த டைம்ல இவ்வளவு வரும்னு ஒரு கெஸ்ஸிங்ல லோன் வாங்கினாலும் இதெல்லாம் டேஞ்சர். ஏன்னா உங்களோட ரீபேயிங் எபிலிட்டி வந்து ஒரு லக்கையும் மார்க்கெட் பிளக்சுவேஷனும் டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் ரிவீல்ஸ் த ரியல் பிசினஸ். அசெட்ஸ் செல் பண்ணி ஓடாம ரியல் எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணதுதான் அடானி குரூப்போட ரியல் கம்பேக் அண்ட் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்டோரி ரைட்டா ராங்கான்றது நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆனா ஒரு பிசினஸ் ஆங்கிள் இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். வெர்டிகல் இன்டகிரேஷன், டைமிங், கிரைசிஸ், டிசிப்ளின். இதே பிளே புக்கை உங்க பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ்.